ஹாய். 12th லவ் பண்ணுறதும் அந்த லவ் பிரேக் ஆகலாம். பட் 12th வர்றது லவ் கிடையாது. பட் இட்ஸ் இன்ஃபாக்சுவேஷன் தான். பட் ஃபிலிம்ஸ்லாம் அது காமிக்கிறாங்க, ஓகேவா, லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பட் மேபி அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த 2 பேர்த்துக்கு தான் தெரியும் லவ்வா இன்ஃபாக்சுவேஷனானு. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு 27 அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் உண்மையாகவே அது லவ்வா அல்லது இன்ஃபாக்சுவேஷனா. பட் இங்கே ரியாலிட்டியாக என்ன, தட் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒருத்தங்க உங்களை கேர் பண்ணுறாங்க, உங்களை லவ் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக நீங்கள் க்ளோஸ் ஆகுறீங்கன்னா ஹவு லாங் இட் பி, ஷார்ட் பீரியடா அல்லது ஒரு சீசன் மாதிரி வந்துட்டு போவாங்களா அப்படிங்கிறதா. பட் ஆனால் இங்கே ரியாலிட்டி என்னென்னா லைஃப் லாங்காக கூட இருப்பாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லைஃப் லாங் இன் தி சென்ஸ் உங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படி கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ லைஃப் லாங்காக அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்டாகவோ லைஃப் லாங்காக. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ டோன்ட் ஓவர் எக்ஸைட்டட் when someone is scare you, when someone is proposed their love, or when someone உங்களை ஒரு க்ளோஸ்னஸ்ஸை உங்கள்கிட்ட வந்து காமிச்சாலும். பட் இது ஹவு லாங் அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மூவ் ஆன் ஸ்டெப்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அண்டு செகண்ட் ஒன்றுனா லெட் இட். எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து லெட் இட் பியாக இருக்கிறது தான் பெட்டர். எது வருதோ நம்ம கூட இருக்கட்டும், எது போதோ போட்டோம். விச் இஸ் கம்ஸ் லெட்ஸ் கம்ஸ். இஃப் சம்மோன் கோஸ் லெட் இட்ஸ் கோ. இஃப் சம்மோன் ஸ்டேஸ் தே கேன் ஸ்டே வித் அஸ். ஸோ அதான், நம்ம கூட இருக்கிறாங்களா இருக்கட்டும், நம்மளை விட்டு போகிறாங்களா போட்டோம், இல்லை இன்னும் வர போகிறாங்களா வரட்டும், அவ்வளோதான். டேக் இட் ஈஸியாக. அதான் எங்கள் மேடம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நாங்கள் பேசிக்கிறது. லைட்டாக ஹார்ட்டாக இருங்க, ரொம்ப போட்டு கிடைக்கணும், அச்சீவ் பண்ணணும், கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராக்ரஸ் எஃபோர்ட் போடுறீங்க, ஸோ அதை வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணும். அண்ட் நெவர் பி, ரொம்ப முக்கியம், நெவர். இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஹைலி டாக்ஸிக். நான் எப்போவுமே இது சொல்கிறதான், இந்த நான் வந்து எக்ஸ்ட்ராவர்ட் பர்சன், டேரெக்டாக பேசிடுவேன். அந்த அத்தன்டிகேஷன் பர்சன் டேரெக்டாக கூப்பிட்டு வச்சு நீ இப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு கூப்பிட்டு பேசிடுவேன். ஆனால் இப்போ உள்ள மைண்ட் பீப்புள் எப்படின்னா அப்படி மாற்றி பேசிடுறாங்க. அதில் உண்மையாகவே இந்த சுச்சுவேஷனை என்னால் அடாப்டே பண்ண முடியல. அப்படி பேசுகிறது எப்படின்னா அப்படியே லிப்பில் ஹனி இருக்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் ஹார்ட் ஃபுல்லாக பாய்சன். ஐயோ, இந்த டாக்ஸிக் இந்த மாதிரி தயவுசெய்து ஒரு கேரக்டர் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பேசுங்க, ஓப்பனப்பாக இருங்க, அது உண்மையாகவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ உள்ள யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நீ தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணுங்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால்